இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வணக்கம். எப்படியோ நம்ம தல அஜித்தோட குட் பேட் அகிலி படம் இப்போ தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிடுச்சு. அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். ரசிகர்களை சந்தோஷப்படுத்துற விதமா நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் படத்துல என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? அது மட்டும் இல்லாம இந்த ஒரு படம் தல ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்ல, தளபதி ஃபேன்ஸுக்குமே 2 ட்ரீட் இருக்கு. அதாவது நீங்க ஒரு தளபதி ஃபேனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு இல்ல 2 சர்ப்ரைஸான நியூஸ் இருக்கு. அதனால உங்களோட காசை கொடுத்து இந்த ஒரு படத்தை நம்பி பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கறத நானே சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு படத்தோட ஸ்டோரின்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோவான நம்ம அஜித் குமார், இவரை வந்து செல்லமா ரெட் டிராகன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இவர் வந்து ஒரு பயங்கரமான கேங்ஸ்டருங்க. கேங்ஸ்டர்னா சும்மா நினைச்சுக்காதீங்க, படத்துல பார்க்கும்போது உண்மையிலே வேற மாதிரி இருப்பாரு. அப்படிப்பட்ட இவருக்கு கல்யாணம் ஆகுது. இவரோட ஒய்ஃப் தான் நம்ம த்ரிஷா. சோ இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறக்குது. ஆனா நம்ம த்ரிஷாவுக்கு நம்ம தல அஜித் கேங்ஸ்டரா இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. அதனால நம்ம தல அஜித் கிட்ட இந்த கேங்ஸ்டர்லாம் வேணாம், பழைய மாதிரி ஒரு நல்ல மனுஷனா வா, இந்த தொழிலை விட்டாதான் உன்னால என் குழந்தைய பார்க்க முடியும்னு சொன்னதும் நம்ம தல அஜித்துமே இதுக்கு சம்மதிக்கிறாரு. ஆனா அவர் ஜெயிலுக்கு போயிட்டு 18 வருஷம் கழிச்சு தான் நம்ம குழந்தைய மீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவருமே ஜெயிலுக்கு போயிடுறாரு. கரெக்டா 18 வருஷம் கழிச்சு அவரோட பையனை மீட் பண்றதுக்காக ஜெயில இருந்து வரும்போது அவரோட பையனுக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைன்னு பார்த்தா அவரோட பையன் ட்ரக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து மாட்டிக்கிறான். இதுக்கப்புறம் நம்ம தல அஜித் அவரோட பையனுக்காக என்னென்னலாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாரு, இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கறதா இந்த ஒரு படத்தோட ஸ்டோரியே. படத்தோட ஸ்டோரியை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு குறையுமே கிடையாது. அதே போல படத்துல நடிச்சிருக்க நம்ம தலையோட ஆக்டிங்குமே கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம தல அஜித்துக்கும் இப்ப பாக்குற நம்ம தல அஜித்துக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கும். ஏன்னா ஒரு தல அஜித்தோட ஃபேன் பை மூவ்மெண்ட்னா எப்படி இருக்குங்கிறத டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த ஒரு படத்துல காமிச்சிருப்பாரு. அதுவும் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, ட்ரைலரை பார்க்கும்போதே நம்ம தல அஜித்தோட பழைய படங்களோட ரெஃபரன்ஸை நிறையவே யூஸ் பண்ணிருப்பாரு. ஆனா படத்துல இந்த ஒரு விஷயத்தெல்லாம் கிள்ளி தான் போட்டு வச்சிருப்பாருன்னு பார்த்தா நம்ம தல அஜித்தோட பழைய படங்களை வாரி குவிக்கிற அளவுக்கு வெறும் பழைய படங்களோட ரெஃபரன்ஸை நிறையவே வச்சிருந்திருப்பாரு. அதாவது படம் பார்க்க போறவங்களுக்கு, குறிப்பா தல ஃபேன்ஸ் யாராச்சும் படம் பார்க்க போறீங்கன்னா உங்களை படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே பழைய அஜித்தை பார்த்த மாதிரியான வைபை வேற மாதிரி காமிச்சிருப்பாரு. சோ இந்த ஒரு படத்தோட பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தல அஜித்தோட ஆக்டிங் தான் இந்த ஒரு மனுஷன் இந்த ஒரு படத்துல தெரிக்க விட்டுருப்பாரு. அதே போல இந்த ஒரு படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பயங்கர என்ஜாய்மெண்டோட வேற லெவல் வைப்ல வந்து நம்ம இந்த ஒரு படத்தை பார்க்கலாம். நம்ம ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் உண்மையிலே ஒர்த்தா தான் இருந்துச்சு. சோ இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னோட பாசிட்டிவான ரிவ்யூ. பட் இந்த ஒரு படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு ஒன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, படத்துல ஸ்டோரி கூட பரவாயில்ல, ஆனா இந்த ஸ்டோரிக்கு ஏத்த ஸ்கிரீன் பிளே இருக்கணும்ல. ஆனா டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் விண்டேஜ் தல அஜித் குமாரை காட்டணும்னு ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு அவங்க கொண்டு போன ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த ஒரு படத்தை ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, ஃபேமிலி ஆடியன்ஸுமே பயங்கரமா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அதே போல தல ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, நம்ம தளபதி ஃபேன்ஸுமே இந்த ஒரு படத்தை விரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம தளபதி விஜய் அவரோட படங்கள்ல தல அஜித்தோட ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணியிருப்பாரோ, அதே போல இந்த ஒரு படத்துல நம்ம தல அஜித் தளபதியோட 2 ரெஃபரன்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதுல ஒன்ன மட்டும் நான் ஸ்பாயிலர் பண்ண விரும்புறேன். அது என்னன்னா நம்ம தளபதியோட துப்பாக்கி படத்துல வரக்கூடிய ஒரு டயலாக். இதை தாண்டி உங்ககிட்ட டீடைலா சொல்ல முடியல, நீங்க தியேட்டர்ல கூட போய் பார்க்கலாம். இன்னொன்னு இந்த ஒரு படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாவே இப்ப வரக்கூடிய படங்கள்ல பழைய பாடல்களை யூஸ் பண்ணி பயங்கர ஃபேமஸ் ஆக்கிடுறாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு படத்துலயுமே நிறைய இடத்துல பழைய படங்களோட பாடல்களை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல நம்ம ட்ரைலர்ல பார்த்த ஒத்த ரூபா சாங் எல்லாம் தியேட்டர்ல போய் பாருங்க. உண்மையாவே நம்ம ஏகே ஃபேனா ஒரு ஃபேன் பை மூவ்மெண்ட்டை காமிச்சிட்டாரு. இந்த ஒரு படத்துல நம்ம தல அஜித் மட்டும் இல்ல, மத்த கேஸ்ட் அண்ட் க்ரூவை எடுத்துக்கிட்டாலுமே படத்துல வில்லனா நடிச்ச அர்ஜுன் தாஸா இருந்தாலும் சரி, சிம்ரனா இருந்தாலும் சரி, பிரபுவா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எந்த மாதிரியான கேரக்டர் கொடுக்கணுமோ அந்த லெவல்ல கொடுத்து வச்சிருக்காங்க. சோ யாரையுமே சொதப்பாம நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் நல்ல ஒரு படத்தை எடுத்திருக்காரு. சோ எனக்கு தெரிஞ்ச வரை இந்த ஒரு படத்தோட கதையை தாண்டி வேற எதுவுமே நான் இந்த சீனை பத்தியோ இல்ல படத்துக்குள்ள இருக்கிற விஷயத்தை பத்தி எதுவுமே ஸ்பாயிலர் பண்ணல. சோ நீங்க ஒரு தல ஃபேனா இருந்தாலும் சரி, தளபதி ஃபேனா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸா இருந்தாலும் சரி, தியேட்டர்ல போய் இந்த ஒரு படத்தை கண்டிப்பா பாருங்க. உண்மையிலே ஒர்த்தா தான் இருக்கு. இந்த ஒரு ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். டாடா பை பை.